கடவுள் நம்பிக்கை ஒருத்தருக்கு இருக்கலாம், இல்லாமல் கூட இருக்கலாம், அது விஷயமே இல்லை. சாமிகிட்ட ஒருத்தர் சொன்னார், எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லைன்னார். அது போட்டோம், தன்னம்பிக்கை இருக்கா அப்படின்னார். சமயத்துல அதுவும் இருக்கிறது இல்லை, அது ஆபத்து அப்படின்னார். இன்னொருத்தர் வந்து ஒரு கட்சி பேரை சொல்லி நான் அந்த கட்சியில மெம்பர்னு சொன்னேன். அந்த கட்சியோட பேர் ஆங்கிலத்துல சொன்னார். சாமி அந்த பேரை திருப்பி சொல்லி சாமி அதுல மெம்பர்னார். அவர் விலவெழுத்து போயிட்டார். இந்த கட்சியில் எப்படி சாமி மெம்பரா இருக்காருன்னு. அப்படியா சாமினார். ஆமா, இது தெய்வீக முன்னேற்ற கழகம்னார். தெய்வீகத்தையும் தமிழையும் ஆன்மீகத்தையும் கலந்து மக்கள் பணி பண்ணும்போது அது ரொம்ப சிறந்ததா இருக்கும். நம்ம ராஜாக்கள்லாம் அப்படிதான் பண்ணியிருக்காங்க. நம்ம தேசத்தை ஆண்டவர்கள் பூரா ராஜராஜ சோழன் நாட்டை இவ்வளவு சிறப்பா ஆண்டார்னு இருக்கு. குடவோலை திட்டம் கொண்டு வந்தாருங்கிறது, நீர்ப்பாசனம் எப்படி கொண்டு வந்தார்னு இருக்கு, மக்களை எப்படி ஆட்சி பண்ணினார், ஜனநாயக முறைப்படி மன்னர் ஆட்சியிலேயே பண்ணார்னு இருக்கு. அந்த பக்கம் பெரிய கோயில் ஒரு சாட்சி. திருமுறைகளை வெளியில கொண்டு வந்தது அவர் தான். இன்னைக்கு திருமுறைகள் பாடுறோம்னா ராஜராஜ சோழன் கிடையாது இல்லையா? அதனால ஆன்மீக பணியும் அரசு பணிதான் அப்படிங்கிறத புரிந்து கொண்டு அதோட இணைந்து பண்ணும்போது இன்னும் சிறப்பா. நீங்கள் சொல்வது முழுமையும் ஏற்றுக்கொள்ளத்தக்கது. ஒரு சில விஷயங்களை தவிர, குடவோலை முறையில் யாருக்கு மட்டும் வாக்களிக்க வாய்ப்பு இருந்தது என்பது போன்ற ஒரு சில விஷயங்களில் மாறுபடுகிறேன். அது இருக்கட்டும். சரி.